अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाला अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इज़ा बुश्शिरा अहदुहुम बिल उन्सा ज़ल्ला वजहुहु मुस्वद्दन व हुवा कज़ीम। वक़ाल अय्ज़न वला तबर्रजना तबर्रुजल जाहिलिय्यतिल ऊला वअक़िमना अस्सलात व आतीना ज़कात व अतिअना अल्लाह व रसूला। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह। खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या रसूलल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தினும் கருணையும் சலாமினும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு கூறியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மீலாது விழாவுடைய தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பயானுடைய நிகழ்ச்சியை அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்மையெல்லாம் அவனுக்கு பொருத்தமானபடி கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருவானாக. உலகத்தினுடைய எல்லா நன்மைகளையும் மறுமையும் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்து இம்மை மறுமையும் எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் எல்லா காலத்திலையும் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்ற துஆக்களோடு ரபியுல் அவ்வல் பிறை 3 இன்றைய தலைப்பு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மகளிர் மாண்புகள் என்பதாக தரப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கு எப்போ சிறப்பு கிடைச்சிச்சு அப்படி எப்படி நம்ம தெரிய முடியும்னா, இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்கப்பட்டுச்சு, பெண்களை எப்படியெல்லாம் உலகத்தில் வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் உயிரை தந்தார்கள் என்பதை நம்மால் தெரிய முடியும். பொதுவாக மார்ச் 8ஆம் தேதி வந்துருச்சுன்னா உலகம் முழுக்க சொல்லப்படக்கூடிய ஒரு தினம் மகளிர் தினம் என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கின்றோம். ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் பெண்களை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் நேரத்தில் பெண்களை ஒரு போத பொருளாகவே வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை உலகத்திலே பார்க்கின்றோம். இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பெண்களுக்கு திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவருக்கு மகள் தொகை வழங்கப்படக்கூடாது என்பதாக அறியாமை காலத்திலே ஒரு கூட்டம் வைத்திருந்தது. உண்மைகளுக்கு மகள் தொகையே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம், பெண்களை அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பெண் குழந்தை பிறந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இஸ்லாம் வருவதற்கு முன்பாக மட்டுமல்ல, இஸ்லாம் வந்ததற்கு பின்பாக பல நாடுகளில் ஒரு கணவர் இறந்துவிட்டால் அந்த கணவரோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு கொடுமையான பழக்கம் இருந்தது. ஏன் அப்படி பெண்களை கணவரோடு சேர்த்து அந்த பெண்ணையும் சாகடிக்கின்றார்கள், அந்த குழியிலே தள்ளிவிடுகின்றார்கள், அந்த நெருப்பிலே தள்ளிவிடுகின்றார்கள் என்பதை பார்க்கும் நேரத்திலே அந்த பெண் அந்த கணவனோடு சேர்ந்து செத்தால்தான் அந்த கணவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக ஐதீகத்தை வைத்திருக்கிறார்கள், ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கொடுமையான ஒரு காலகட்டம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அது அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத் அருள்கொடை என்பதாக சொல்லித் தருவார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அது அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்பதாக சொல்லித் தருவார்கள். நியமத்திற்கும் நன்மைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் நியமத்தை தந்துவிட்டால், அருள்கொடைகளை அல்லாஹ் தந்துவிட்டால் அதற்கான கேள்விகளுக்கு கட்டாயம் இருக்கும். ஆண் குழந்தை அல்லாஹ் தந்துட்டான்,
அந்த குழந்தை எப்படி நீ வளர்த்தாய், எப்படி படிக்க வைத்தாய், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைந்திருந்தது என்பதாக அல்லாஹ் அந்த கேள்விகளை கேட்பார். இந்த ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அது நேமத் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காண்பிப்பார்கள். அதுக்கு நேர் மாற்றமா பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அது நன்மையான காரியம். ஒரு நன்மையை நம்ம செஞ்சிட்டோம்னா அதற்கு கூலி கொடுப்பது அல்லாஹ்வுடைய கட்டாய கடமை. எனவே பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அதற்கான கூலி நமக்கு கிடைக்கும் என்பதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காண்பிப்பார்கள். எனவேதான் மார்க்கம் சொல்லித் தருகிறது, ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு குடும்பத்திலே வளர்கின்றது என்றால் அந்த குழந்தை பிறந்து அதை திருமணம் முடித்து கொடுக்கும் வரை அந்த வீட்டில் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து வருகின்றான். அந்த மலக் அந்த குடும்பத்திற்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், பரக்கத் கிடைக்க வேண்டும் என்பதாக துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த குழந்தையை திருமணம் முடித்து அடுத்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் அந்த மலக்கு அங்க போயிடுவார். நம்ம வீட்டில் கிடையாது, எங்க நம்ம திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோமோ அந்த வீட்டிற்கு சென்று விடுகின்றார்கள். அந்த குடும்பத்திற்காக துஆ செய்கின்றார்கள். எனவேதான் ஒரு மனிதன் கஷ்டத்திலே இருக்கின்றான், வறுமையிலே இருக்கின்றான், அவன் திருமணம் முடித்து விட்டால் அல்லாஹ் தனிப்பட்ட பரக்கத்தை தருகின்றான். காரணம் என்னவென்றால் அந்த மலக்கு அங்க மாறி போயிடுவாங்க, அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. பெண்ணை பெற்ற வீட்டில் பார்த்தோம் என்றால் அந்த குழந்தை இருக்கும் வரை, அந்த பெண்மணி இருக்கும் வரை அல்லாஹ் ஒரு பரக்கத்தை தந்திருப்பான். இந்த குழந்தையை திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம் என்றால் அந்த பரக்கத் இல்லாமல் போய்விடுகிறது. மார்க்கம் அருமையானதை சொல்லித் தந்திருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை 3 வகையாக பிரித்து தருகிறார்கள். பெண்களை மார்க்கம் சொல்லும் நேரத்திலே 3 வகையாக பிரித்து தருகின்றது. ஒரு அந்தஸ்து தாயினுடைய அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு பதவி. எல்லோருக்கும் பெண்களாக இருந்தால் ஒன்று தாயாக இருக்க வேண்டும், அல்லது மனைவியாக இருக்க வேண்டும், அல்லது சகோதரியாக இருக்க வேண்டும், அல்லது பிள்ளைகளாக. பிள்ளையாக இருக்கிற சகோதரியாக இன்னுமே ஒன்றுதான். ஒன்று தாய், இன்னொன்று மனைவி, இன்னொன்று மகள் அல்லது சகோதரி. ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஒரு மொத்தமான செய்தி. மார்க்கம் 3 விதமாக பிரித்து தருகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அருள்வழியிலே அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் விதித்திருக்கின்றான். சட்டமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த நீண்ட வசனத்தினுடைய இறுதியை அல்லாஹ் சொல்லும் நேரத்தில் ஆண் பெண் என்பதாக பிரித்து அல்லாஹ் காட்டவில்லை, அத்தா அம்மா என்பதாக அல்லாஹ் பிரித்து காட்டவில்லை. அந்த இருவருமோ அல்லது இருவரே ஒருவருமோ இருந்தால், இருவரும் மயாத்தோடு இருந்தால், அது இருவரில் ஒருவர் மயாத்தோடு இருந்தால் அந்த இருவருக்காக வேண்டி நீங்கள் கேட்கும் துஆ என்ன தெரியுமா? வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இதை எப்படியெல்லாம் அந்த பெற்றோர்கள் தேடி பாதுகாத்து வளர்த்தார்களோ அவர்களுக்கு இந்த வயோதிக காலத்திலே நீயும் கருணை காட்டுவாயாக, அவர்களை வளர்ப்பாயாக என்பதாக அல்லாஹ் அற்புதமான துஆவை அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஒரு சஹாபி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உலகத்திலேயே யாரோடு நான் நெருக்கமா பழகணும், அந்த நெருக்கமாக பழகக்கூடிய தகுதியான மனிதர் யார் என்பதாக அந்த சஹாபி கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், உம்முக, உன்னுடைய தாய் என்பதாக பதில் சொல்கிறார்கள். முதல் தரம் முடிஞ்சிருச்சு. அந்த சஹாபி திரும்பவும் கேட்கிறார்கள், சும்மா மன், அதுக்கு பின்னாடி யாரு அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் சொல்கிறார்கள், இரண்டாவது தடவையாக உன்னுடைய தாய் என்பதாக பதில் சொல்கிறார்கள். அந்த சஹாபிக்கு இன்னும் ஆசை, மூன்றாவது கேட்கிறார்கள், சும்மா மன் யா ரசூலல்லாஹ், அதுக்கு பின்னாடி யாரோடு நான் நெருக்கமா பழகணும், நான் பழகிறதுக்கு ரொம்ப தகுதியான ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க அந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் என்பதாக மூன்றாவது முறையும் சொல்கிறார்கள். அந்த சஹாபி பார்க்கிறாங்க, 3 தடவை கேட்டோம்,
மூணு தடவையும் ஒரே பதில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு தடவை கேட்டு பார்ப்போமே அப்படின்னு நான்காவது முறையாக கேட்கிறார்கள். சும்மமன் யா ரசூலல்லாஹ், அதற்கு பின்பு யார் என்பதாக கேட்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூக, உன்னுடைய தந்தை என்பதாக நான்காவது முறையாக சொல்கிறார்கள். மூணு தடவை சொன்ன பதில் உன்னுடைய தாய், உன்னுடைய அம்மா என்பதாக பதில் சொன்னார்கள். எனவே நான் மார்க்கம் சொல்லித் தருகிறது, பெண்களை பெற்றெடுத்தால் பிற மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பெண்களை பெற்றுவிட்டால் நமக்கு கஷ்டம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் சொல்கிறது, பெண்களை பெற்றெடுத்தால் உங்களுக்கு நன்மை என்பதாக சொல்லி தருகிறது. எனவேதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதாக சுப செய்தி சொல்லப்பட்டார். சுப செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இப்படி சொல்லப்பட்டால் அந்த காலத்திலான மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, வல்ல வஜுஹு முஸ்வத்தா, அவங்க முகம்னா அப்படி இருண்டு போயிடும். பெண் குழந்தையா பிறந்திருக்குது, வாழ்க்கையில கஷ்டப்படணுமே அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதன் தள்ளப்படுவார் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த ஆரம்ப வசனத்தினுடைய தொடரை பார்த்தோம் என்றால் அல்லாஹ் சொல்லும் வார்த்தை, பெண் குழந்தை பிறந்ததாக சுப செய்தி சொல்லப்பட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனவேதான் ஆண்களை பார்த்து எந்த இடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை நீங்க பராமரிச்சீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும் இது எங்கேயுமே சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாயினுடைய பாதத்திற்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது. தாயினுடைய பாதத்திற்கு கீழே காலை பார்த்துக்க கூடாது. காலை பார்த்தா சொர்க்கம் அங்கே தெரியாது. ஒரு சிறுவர் தன்னுடைய தாயை பார்த்து சொல்றாரு, அம்மா சொர்க்கத்தை நல்ல பராமரிங்கம்மா, சொர்க்கத்தை நல்ல பராமரிச்சிருங்க, எப்ப பார்த்தாலும் கால அழுக்காவே இருக்கு. சொர்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாதத்திற்கு கீழ் சொர்க்கம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலை சுத்தமாக வைத்திருங்கள் என்பதாக அந்த சிறுவர் வேடிக்கையாக சொல்கிறார். இருந்த போதிலும் தாயினுடைய பாதத்திற்கு கீழ் சொர்க்கம் என்றால் தாய்க்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அந்த அற்புதமான செய்தியை பார்க்கிறோம். தாய்க்கு மட்டும்தான் சொர்க்கமா? அடுத்த மார்க்கம் என்றால் மார்க்கம் சொல்லித் தருகின்றது, மனைவியோடு இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அந்த மனைவியை கண்ணியத்தோடு நடத்துங்கள், அந்த மனைவியை பிறருக்கு முன்னால் அடுத்தவருக்கு முன்னால் திட்டாதீர்கள், அசிங்கப்படுத்தாதீர்கள், அவர்களை அடிக்காதீர்கள், குறிப்பாக முகத்திலே அடிக்காதீர்கள். இதனால் கோபம்னா அடிக்கிற இடம் முகத்துல சப்புன்னு அறையக்கூடிய ஒரு காலகட்டம். மார்க்கம் தடுத்திருக்கிறது. பிறருக்கு முன்பாக திட்டக்கூடாது, பிறருக்கு முன்பாக அடிக்கக்கூடாது, அடிக்கும் நேரத்திலே காயப்படும் அளவுக்கு அடிக்கக்கூடாது. கண்டிக்கும் நேரம் வந்தால் அடிக்கலாம், அந்த அடி காயம் ஏற்படும் அளவுக்குள்ள அடியாக இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அற்புதமான செய்தியை பார்க்கின்றோம். அந்த மனைவியை நல்ல முறையிலே வழிநடத்தி மார்க்கம் இன்னும் சொல்லித் தருகிறது. பெண்களை பற்றி அதிலேயும் குறிப்பாக மனைவியை சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். மனைவி யார் தெரியுமா? உங்களை மேய்க்கக்கூடியவர்கள், உங்களை பராமரிக்கக்கூடியவர்கள். வீட்டிலேயே இருந்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க, நீங்க இப்படியெல்லாம் செய்யுங்க, நன்மையான விஷயங்கள். தீமையை சொன்னால் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நன்மைகளை சொல்கிறார்கள். இப்ப பார்த்தாலும் துணிதாங்க இருக்கீங்க, பொதுவாக போங்க, எப்ப பார்த்தாலும் காசை சேர்த்து வைக்கிறீங்க, தான தர்மம் கொடுங்க, மக்களோடு இணக்கமாக நடங்கள் என்பதாக நன்மையான விஷயங்களை சொல்லும் நேரத்தில் அதற்கு கட்டுப்பட வேண்டும். பெண்களும் அந்த அளவுக்கு சாலியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தரக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய மன்னர்களில் ஜஹாங்கீர் பாதுஷா அவர் முக்கியமான ஒரு ஆள். அவருடைய மனைவி எப்படிப்பட்ட ஆள்னா, எப்போ பார்த்தாலும் வணக்கத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை பார்க்கும் நேரத்திலே ஒரு சாதாரணமான வாழ்க்கை. அந்த மன்னர் மிக சாதாரணமாக, இன்னும் சொல்ல போனால் அறிவில் குறைந்தவராக இருந்தார். எப்போது திருமணம் முடித்தாரோ, திருமணம் முடித்ததற்கு பின்பாக அந்த ஆட்சியிலே அவருக்கு திறமை இருந்தது. பேர் யாருன்னா மன்னர்.
அவர் ஆட்சி செய்தாரு. ஆனா உள்ள இயக்கக்கூடிய அந்த பெண்மணி வீட்டிலே இருந்து கொண்டு இப்படியெல்லாம் நன்மைகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் மக்களுக்கு தேவையான நற்காரியங்களை செய்து கொடுக்கிறதாக தூண்டிக் கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு நாள் கூட அந்த அம்மா மேடை ஏறவர் மன்னருடைய மனைவி ராணி நினைத்திருந்தால் மக்களுக்கு மத்தியே கூட்டத்தோடு கூட்டமாக என்று கலந்திருக்கலாம். ஆனால் மார்க்கம் தடை செய்திருப்பதன் காரணத்தினால் அந்த அம்மா ஒரு நாள் கூட எந்த மேடைக்கும் வந்ததில்லை. உள்ளே உட்கார்ந்திருப்பாங்க. கணவருக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அரசவைக்கு தேவையான செய்திகளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவரை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்மணியாக அந்த அம்மையார் இருந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். எனவே மனைவி என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், கணவரை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை வீட்டிலிருந்து பெறக்கூடியவராக மனைவி இருப்பார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது என்பதையும் மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி நம்முடைய அன்னையர். அவங்க ஒரு தடவை ஆள் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப வளர்ந்த பெண்மணி. ஒரு தடவை சரதாரி சொன்னாங்களா, யாரு கை நீளமா இருக்குதோ அவங்க அண்ணாக்க மிகப்பெரிய வெகுமதியை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு துறைமார்கள் ஒவ்வொரு ஆளும் கையை அளந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஆளுமே அவங்க கையோட நம்ம கை பெரிய கையா இருக்குதா அவங்க எல்லாருமே அளந்து பார்க்கறாங்க. ஆனா அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரொம்ப உயரமானவர்கள் என்ற காரணத்தினால் அவங்க கை ரொம்ப நீளமா இருக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க, இருக்கிற ஆளுகளை என் கை தான் ரொம்ப நீளமான கை. அவங்க சரதாரி சொல்லின மாதிரி யாருக்கு நீளமான கை இருக்குதோ அவங்க தான் சொர்க்கவாதி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் தான் சொர்க்கவாதி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. மனைவிமாருக்கு வாக்குவாதம் நடக்குது. இந்த செய்தி சரதாரி வருது, யார் ரசூலல்லாஹ் நான் தான் நீளமான கையை பெற்ற பெண்மணி அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீளமான கை என்பது கை நீளமாக இருப்பதன் காரணத்தினால் கிடையாது. தான தர்மங்களை யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ, கையை நீட்டுகின்றார்களோ அந்த பெண்மணியால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி காண்பித்தார்கள். அந்த அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. வெளியே போகும்போது எப்பவுமே தன்னுடைய மாணவர்களை மறைக்கும் அளவுக்குள்ள உயர்தரமான மிக தன்னை மறைக்கும் அளவுக்குள்ள ஆடையை அணிந்திருக்கிறார்கள். அப்படி எல்லாருக்கும் செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அந்த அம்மாவை அப்படிதான் ஒரு நாள் போறாங்க. அவங்க போகக்கூடிய நேரம் என்ன, இரவு நேரம். அப்படி வெளியே போயிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா பொதுவாக அவங்களுடைய சில சேட்டைன்னு சொல்ல முடியாது, சரதாரங்களோட சொல்லி பார்ப்பாங்க. அவங்க கேட்கவே வச்சுக்கிறவங்க இவங்க நேரம் வருவாங்க, இது எப்படி தடுக்கலாம், தடுக்கிறதுக்கு என்ன வழி, அப்படி இப்படி செஞ்சாலும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு காரணத்தினால அந்த கூட்டத்துக்கு முடிவு நின்றுட்டாங்க, ஒரு ஓரமாக நின்றுட்டாங்க. அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. போறதை பார்த்துட்டாங்க. இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணையார் நம்முடைய அன்னையர் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் நமக்கு அம்மா வரலாம் வேணும் அந்த மொழியா இருக்கிற சௌதா அம்மா உங்களை நீங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு யாரும் தொலைவில் நின்று கொண்டு சொல்லிட்டார்கள், சௌதா அம்மா நீங்க எங்க போறீங்க, உங்களை நீங்களா போறீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணையார் இந்த வார்த்தை அவங்களால பொறுக்க முடியல. உமரவியா நம்மை பார்த்து சொல்லிட்டாங்க, ரொம்ப ரோஷப்பட்டவர்களாக விரைந்து நடக்கின்றார்கள், வீட்டிற்கு செல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே இந்த செய்தியை சொல்கின்றார்கள். யார் ரசூலல்லாஹ் நான் யதார்த்தமா வந்துட்டு இருந்தேன், அதனால உமரவியாவும் ஓரமா இருந்தாங்க, என்னை பேரை சொல்லி கூப்பிட்டு சௌதாமா கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க தான் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படியா பெண்கள் போறது அப்படியே ஒரு தோரணையில அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ரோஷக்காரர், சாதாரண நம்ம மாதிரி மனிதர் கிடையாது,
உயர்ந்தமானவர்கள், உயர்வுக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வின் மிகப்பெரிய பொருத்தத்தை பெற்றவர்கள். இவர்கள் நினைக்கும் காரியத்தையெல்லாம் அல்லாஹ் நாடக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமான முறையிலே ரோஷப்படுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குகின்றான். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் கூடா. அறியாமை காலத்திலே பெண்கள் சுதந்திரமாக தேவையில்லாமல் வெளியே சுற்றிச் சென்றதை போன்று நீங்க சுத்தாதீங்க. அறியாமை காலத்துல மக்கள் தேவையில்லாமல் சுத்தி இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நீங்க சுத்திட்டு இருக்கிறீங்க? நபியுடைய மனைவியாக இருக்கின்றீர்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். இந்த வசனம் இறங்கின உடனே இந்த வசனம் இறங்கிச்சு. இந்த வசனம் இறங்கின உடனே என்ன நினைச்சுன்னா, இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வரல. ஒரு நாளா, 2 நாளா, 1 மாசமா, 2 மாசமா, இல்ல இல்ல, தன்னுடைய ஜனாசா வெளியே வரும் வரை அந்த அம்மையால் வெளியே செல்லவில்லை. நிறைய பெண்கள் போய் கேட்டாங்க, அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய துணைவி, நீங்க மக்காவுக்கு போலாமே, உம்ரா செய்யலாமே, ஹஜ்ஜி செய்யலாமே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ் என்னை கடிந்து வசனத்தை இறக்கி இருக்கின்றான். அறியாமை காலத்து பெண்களை போல வெளியே சுத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ் கடிந்து இருக்கின்றான். என் விஷயத்திலே அந்த ஆயத்தை இறங்கி இருக்கிறது. அப்படி அல்லாஹ் கண்டிச்ச பின்னாடி வீட்டு விட்டு நான் தேவைதான் வெளியே போகணும். கண்டிப்பா வெளியே போகவே மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன். கடைசி முடிய வீட்டுக்குள்ளாகவே இருந்தார்கள். வீட்டுக்குள் இருந்தார்கள். கடைசியிலே வெளியே வந்தது அவருடைய ஜனாசா தான் வெளியே வந்தது என்பதை ஹதீஸுடைய ஆய்வாளர்கள் நமக்கெல்லாம் குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒழுக்கம்! வாழ்க்கையில் தேவையில்லாமல் சுற்றக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு. மனைவி எப்படியெல்லாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அக்காவுக்கு போகணும், அறுவடை வீட்டில் இருந்து அல்லாஹ் வணங்கிக்குவார். அந்த பெண்களுடைய பேரிடர்கள் எழுதியிருக்கிறவர்களே, எனவே மார்க்கம் சொல்லித் தரும் நேரங்களில் மனைவிக்கு என்று தனி இடத்தை மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்றது. அந்த பெண்களோடு நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் திருமறை வசனமாக அல்லாஹ் இறக்கி கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அப்போது பல நேரங்களில் வகை வந்திருக்கிறது, இறை செய்தி, தூது செய்தி வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பிரியக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சிலே சாய்ந்து இருக்கிறார்கள். அப்படி சாய்ந்த நேரத்தில் சொல்கின்றார்கள், அலது ரஃபீகில் ஆலா, நான் என்னுடைய உயர்தரமான அந்த ரப்புல் ஆலமீனை, என்னுடைய நேசரை சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆயிஷா நாயுடைய நெஞ்சிலே சாய்ந்த நிலையிலே, மனைவியினுடைய நெஞ்சிலே சாய்ந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரூஹ் கைப்பற்றப்பட்டது, உலகத்தை பிரித்தார்கள் என்ற செய்தியை நாம் அதில் பார்க்கிறோம். பெண்கள் என்றால் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய காலகட்டம். பெண்களோடு ஒட்டி உறவாடி இருக்கக்கூடாது என்பதாக நினைத்த சமுதாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களோடு இருந்த அந்த நேரத்திலே வகை வந்தது. தன்னுடைய மனைவியோடு நெருங்கியிருக்கக்கூடிய, நெஞ்சிலே படுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அந்த நினைப்பிலே இருந்தார்கள். அந்த நேரத்திலே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றினார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். எனவே மார்க்கம் மனைவிக்கென்று தனி இடத்தை தந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை, சகோதரி இந்த இருவரை பற்றி சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வார்கள், யார் 3 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்களோ, யார் 3 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்களோ அல்லது 3 சகோதரிகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை வளர்த்து வாலிபமாக்கி ஒழுக்கமான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து அந்த பெண்களை சாலையான இடங்களிலே திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு, அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவாராக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அப்போ சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
3 பொம்பளை பிள்ளை பெற்றா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அது 3 சகோதரிகள் இருந்து அவர்களை திருமணம் முடித்து கொடுத்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம். அப்ப 2 பெண் குழந்தைகளோ 2 சகோதரிகளோ இருந்தால் என்ன செய்வது? அவர்களுக்கும் சொர்க்கம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரே ஒரு பொருளை இருந்தால் ஆயிஷா இருக்கிறாங்க, அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்பதை அதற்கு நிபந்தனை என்னவென்றால் ஒருத்தத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. வரலாற்றுல ஒரு அற்புதமான செய்தி. அல்லாமா சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க மேதை. அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு மத்திய தீர்ப்பை சொல்லக்கூடிய மிகப்பெரிய நீதிபதி, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்ப்பை சொல்லக்கூடிய மிகப்பெரிய நீதிபதி. அவங்க நீதி எப்படிலாம் மக்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு வரலாற்றில் படிக்கும் போது அவங்க செய்தி வந்து அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளை எப்படி விட்டாங்கன்னா மார்க்க விஷயங்களை நன்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஆலிமா, மார்க்க விஷயங்களை கற்றறிந்த ஒரு ஆலிமா, ரொம்ப அறிவுறுப்பம் நிறைந்த ஒரு பெண்மணி. அதே நேரத்தில் அந்த பெண்மணி மார்க்க தீர்ப்புகளை நன்றாக படித்திருக்கிறார்கள். மார்க்க சட்டம் அத்துப்படி எல்லா செய்தியும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூழல். அல்லாமா சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாருக்காக யார் தீர்ப்பை சொல்லணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த தீர்ப்பு விஷயமா எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மனிதருக்கு இந்த விஷயமா எப்படி தீர்ப்பை சொல்வது அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. அதை எழுதுற பேப்பரை கொண்டு போய் அதை எந்த தீர்ப்பை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தீர்ப்பை போய் மலர்கட்டி சொல்லுவாங்க. அம்மா, இந்த விஷயத்துல இந்த தீர்ப்பை சொல்லலாம்னு நினைக்கிறேன், இது கரெக்டா இது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மகள் சொல்லுவாங்களா, அக்கா நீங்க சொல்ற செய்தி கரெக்டான செய்தி தான், புராண அதிகத்துக்கு ஒத்து மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய முறையிலே உள்ள சட்டம் தான், இது சரியான தீர்ப்பு தான் என்பதாக சொல்லியதற்கு பின்பாக மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பை வழங்குவார்கள். அந்த அளவுக்கு சாதியான பெண்களை பெற்றிருக்கின்றார்கள், வளர்த்திருக்கிறார்கள், மார்க்கத்திலே உயர்ந்த இடத்தை பெருமளவுக்குள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆரம்ப காலத்தில் பொம்பளை பிறந்துச்சுன்னா உடனடியா சாகடிச்சிருவாங்க. உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே பல தடவை சொன்ன செய்தியும் கூட ஒரு சஹாபி அவர்கள் இஸ்லாத்தை தருவதற்கு முன்பாகவே வெளியூருக்கு சென்று விடுகின்றார்கள். அவங்க போகும்போது மனைவி கர்ப்பமா இருக்கிறார்கள். அவங்க போயிட்டு திரும்ப வர்றாங்க, பல வருஷம் கழிஞ்சு வர்றாங்க. அப்படி வரும்போது வீட்டில் வந்தோம் மனைவிட்ட போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா உயிரோடு கொண்டுடணும், ஆம்பளை பிள்ளை வச்சுன்னா பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த குழந்தை பிறந்துச்சு, பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு. அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல, தாய் மனசு எப்பவுமே இலகன மனசு தானே. அந்த குழந்தையை சாகடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் இல்லை, தெம்பும் இல்லை. அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்த்தாங்க. ஆனா ஒரே ஒரு பயம், இதையாவது கனவு வந்துதான் மாட்டிக்கிறவங்க என்ன செய்யறது, பயந்து பயந்து வளர்த்தாங்க. கடைசியில் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட பெரிய வளரக்கூடிய பருவத்தை, வாலிப பருவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் கணவர் வெளியூருக்கு திரும்ப வந்துட்டாரு. வந்த உடனே என்ன நடக்குதுன்னா பக்கத்தில் வந்து பொங்கல் வருது, அடிக்கடி வீட்டுக்கு வருது, வந்து எல்லாருக்கும் நல்லா பேசுது. அந்த குழந்தை வரக்கூடிய பேசக்கூடிய அந்த அழகெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. ஒரு நாள் கேட்குறாங்க, இந்த பொம்பளை பிள்ளை யாரு, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருதுன்னு பக்கத்து வீட்டு பொம்பளை பிள்ளை நம்ம சொல்லி முடிச்சிடறாங்க. அந்த குழந்தை அதுக்கடுத்து வருது, வீட்டுக்கு வருது. அப்படி வரும்போது ரொம்ப பாசமாக இவரோடு பழகுகின்றது. பெற்ற தேவைப்படல, அதை யதார்த்தமான பாசம் வந்து விடுகிறது. அப்படி பழகும்போது ஒரு நாள் அந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க இந்த புத்தை எப்படி உங்கள்கிட்ட பழகுதுன்னு கேட்டாங்க. ரொம்ப பாசமா பழகுது, அந்த பாசம் எனக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா நீங்க உண்மையை சொல்லிட்டாங்க, ஏங்க நம்ம பிள்ளைங்க, இத்தனை கேட்டீங்கள அது நம்ம பிள்ளை, நாம் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்பதாக சொல்லும் நேரத்திலே ஒரு மூச்சு அப்படியே வாடி போச்சு. உடனே நினைச்சாருன்னா அந்த குழந்தையை கூப்பிட்டு போய் ஒரு கையில ஒரு குழி தோண்டக்கூடிய ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு போய் குழி தோண்டினாரு. அந்த குழியை தோண்டும் போது அந்த குழந்தை அப்பாவித்தனமா கேட்குது,
அத்தா எதுக்கு தேவையில்லாம புரிய ஒன்றீங்க அப்படின்னு கேட்குது. அவர் அப்பவும் அதை சொல்லல. தோண்ட தோண்ட இவருடைய மண்ணு ஃபுல்லா இவருடைய நெஞ்சிலையும் இவருடைய தாடி முடியிலையும் படுகின்றது. அந்த குழந்தை அப்பாவித்தனமா அந்த மண்ணை ஃபுல்லா கட்டி விடுகிறதே இருக்கு. இது எப்போ அவர் சொல்றாருன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இஸ்லாத்தை கல்விக்காக சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில கேட்கிறாங்க, அறியாமை காலத்தில் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பேச்சு வரும்போது இந்த சஹாபி எழுந்திருக்கிறார்கள். யார் சொல்லலாம், மனசு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன், என்னுடைய அறியாமை காலத்துல ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னு செய்தி சொல்றாரு. அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய மகளை நான் குடி தோண்டிக்கொண்டே இருக்கின்றேன், என்னுடைய மகள் என்னுடைய தாடி முடியிலே நெஞ்சிலே பட்டக்கூடிய மண்ணை எல்லாம் கட்டிக்கொண்டே இருக்கின்றார், எதுக்கு குடி தோன்றியே கேட்கிறார். பதிலே சொல்லல. ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அந்த குழந்தையோட கழுத்து பகுதி வரும் வரை அந்த குழியை நான் தோண்டுகின்றேன். தோண்டியதற்கு பின்பாக குழிக்கு வெளியே நான் வந்து அந்த குழந்தையை உள்ளே தள்ளி விட்டு விடுகின்றேன், மண்ணை தள்ளுகின்றேன். அந்த குழந்தை அப்போதும் அப்பாவித்தனமாக கேட்கின்றது, அத்தா ஏன் உள்ள தள்ளி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. என் மனசை கல்லாக்கிட்டு அந்த மண்ணை கொஞ்சமா தள்ளி விட்டேன். அதுக்கு அந்த குழந்தைய குழிக்குள்ள அப்படியே உயிரோடு மூடிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து யாரை சொல்லலாம். ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த செய்தி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் முகம் வாடி விடுகிறது, அழுது விடுகின்றார்கள். சஹாபா பெருமக்களெல்லாம் கேட்கிறார்கள், ஏன் தேவையில்லாம் வேலை பார்க்குறீங்க. இந்த சபையில அழகா பல செய்தியை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த செய்தியை சொல்லி பெருமானாருடைய சிந்தனைகளை மாற்றி விட்டீர்கள் என்பதாக சொன்ன செய்தி இன்னொரு அறிவிலே வருகின்றது. பெருமானார் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த கொடூரமான காட்சி, சில நேரத்துல சந்தோஷமான செய்தியை திரும்ப கேட்போம், சில நேரங்களில் கவலையான விஷயத்தையும் திரும்ப திரும்ப கேட்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் என்ற தகவலையும் பார்க்கிறோம். அல்லாமா தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கிதாபிற்கு சொந்தக்காரர்கள், மார்க்க விஷயங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாமா தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கிதாபை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, இந்த செய்தியை தன்னுடைய மகள்கிட்ட சொல்லுவாங்க. அம்மா இந்த செய்தி இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகள் அந்த செய்தியை அப்படியே எழுதி கொண்டிருப்பார்கள். அந்த மகள் தான் அந்த கிதாபை தொகுத்தார்கள் என்ற அற்புதமான செய்தியை சொல்லி தருகிறார்கள். வாழ்க்கையில் பெண் குழந்தைகள் என்றால் பெற்றால் மட்டும் போதாது, அந்த குழந்தைகளை சாலிஹானதாக நாம் ஆக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே செய்தி சொன்னேன். அல்லாமா சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க மேதை, நீதிபதி. அவர் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அவர் எழுத தீர்ப்பு பற்றி மகள்கிட்ட கேட்பாங்க. அவ்வளவு மார்க்க விஷயங்களை கற்றறிகிறார்கள் அந்த பெண்மணி. இப்ப அந்த குழந்தைக்கு கல்யாணம் முடியல, வர மாப்பிள்ளை தேடணும், என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு தேடுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அத்தா கோச்சுக்கிறாங்க, எனக்கு கடைசியான மாப்பிள்ளை வந்தா மட்டும் திருமணம் முடிச்சு வைக்கணும், அதுவரை நான் பொறுமையா இருக்கேன், அதுக்கு அவசரம் கிடையாது. ஊருக்குள்ள நிறைய மக்களுக்கு ஆசை, நல்ல ஆதிமாவான பெண்மணி, மார்க்க சட்டம் நிறைய பெண்மணி, நல்ல அறிவாற்றல் உள்ள ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி எப்படியாவது நம்ம திருமணம் முடிச்சுட்டா நல்லா இருக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. நான் கேட்கறது தடுமாற்றம், எப்படி கேட்கறது, நம்மளுக்கு தகுதி இல்லையே அப்படி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு வாலிபர் வருகின்றார். அவர் யார் என்றால் அல்லாமா சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி மார்க்க சட்டங்களை பயின்ற மாணவர், மார்க்க கல்விகளை நிறைவாக கற்ற அந்த மாணவர். கல்வியை கற்ற அவர் நினைச்சாருன்னா உஸ்தாது வந்து கேட்கிறார், உஸ்தாது உங்க மகன் நான் திருமணம் முடிச்சுக்கிறவான்னு கேட்கிறாரு. உஸ்தாது சொல்றாங்க, மார்க்க விஷயங்கள் என்னப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன வேணாலும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி அவருடைய உள்ளம் குளிரும் அளவுக்குள்ள சட்டங்களை சொன்னார்கள். அப்படி சொன்னதற்கு பின்பாக அந்த தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் முடித்து வைத்தார் என்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். கணிக்கிறேன் அந்த அளவுக்கு வாழும் வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவர்களாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும். பெண்கள் விஷயத்தை
நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்களுக்கு எப்படியெல்லாம் உரிமையை கொடுத்து வைத்திருந்தார்கள். சொத்தில் பங்கு உண்டு, கல்வியில் பங்கு உண்டு, திருமணம் முடிப்பதிலையும் பங்கு உண்டு. அத்தா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, கண்ணை மூடி சமாளிக்க வேண்டிய காலகட்டம் அவசியம் கிடையாது. தனக்கு ஒரு நிலை குறையை சொல்வதற்கான அங்கீகாரம் இருக்கின்றது வாழ்க்கையிலே. திருமணம் முடித்ததற்கு பின்னால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றது. அந்த பெண்மணி முடிவெடுக்கும் அளவுக்குள்ள காலகட்டத்தையும் அவகாசத்தையும் அந்த பெண்மணிக்கு வழங்குகின்றது. குடும்ப கஷ்டங்கள், சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தமான காலகட்டம், சம்பாதிக்கலாமான்றதாக பார்த்தோம் என்றால் மார்க்க விஷயங்களை அனுசரித்து அந்த கோஷா முறையோடு சம்பாதிப்பதற்கு செல்லலாம் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. கல்வியை கற்கலாம், சம்பாத்தியத்தை பார்க்கலாம், எல்லா விஷயத்திலையும் அங்கீகாரத்தை தந்திருக்கக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம், ஒழுக்கத்தை பெற வேண்டும். ஒழுக்கத்தோடு சென்றால் எங்கேயும் சென்று வரலாம் என்பதை மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. சகத் ரலியல்லாஹு அவருடைய மனைவி வருகின்றார்கள். அந்த சகத் ரலியல்லாஹு யாருன்னா உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு சஹாபி. உஹது போர் நடக்கும்போது அந்த சஹாபி ஷஹீதாகிறாங்க. அவங்க ஷஹீதான பல ஆண்டுகள் கழித்து அந்த அம்மையார் வருகிறார்கள். அவங்க வரும்போது சும்மா வரல, தன்னோடு 2 பெண் மக்களையும் அழைத்து வருகின்றார்கள். 2 பெண் மக்களை கூட கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த 2 பேரும் யாருன்னா சகத் ரலியல்லாஹு மூலமாக பிறந்த என்னுடைய குழந்தைகள். அவங்க தெளிவா சொல்றாங்க, சகத் ரலியல்லாஹு மூலமாக பிறந்த என்னுடைய குழந்தைகள். இந்த 2 குழந்தைகளும் சகத் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்பாக ஒரு சச்சா சச்சா பல பேர் இருக்கிறாங்க. அவங்க சச்சா அத்தாவோட பிறந்த சகோதரர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு. அந்த சொத்துக்கள் எதையுமே இன்னைக்கு வந்து கொடுக்கல. எல்லா சொத்தையுமே அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க, தடுத்து வச்சிருக்கிறாங்க. சரி, பிள்ளைகளுக்கு திருமண வயசு வந்துருச்சு, திருமணம் முடிச்சு வைக்கலாமான்னா அதுக்கும் அவர் உடன்படல. அதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. நான் பெண்ணாக இருப்பதன் காரணத்தினால், என்னால் வசதி இல்லாத காரணத்தினால் எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், ஏதாவது நல்ல வழியை சொல்லித்தாருங்களேன் அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த சச்சாமார்களை அழைத்து வர சொல்கின்றார்கள். அழைத்து வர சொல்கின்றார்கள், தோழர்களே, இந்த குழந்தைகளுக்கு, இந்த 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு உங்களுடைய சகோதரருடைய சொத்திலிருந்து 3இல் ஒரு பகுதியை சொத்தாக வாங்க வேண்டும். அவருடைய சொத்து என்ன இருக்குதோ அதை மொத்தமாக கணக்கு பண்ணி அதற்கு 3இல் ஒரு பகுதியை சொத்தாக கொடுக்க வேண்டும். 2வது, அவருடைய சொத்திலிருந்து 8இல் ஒரு பகுதியை உடைய அந்த உயிர்ப்புக்கு அன்னைக்கு நீங்க கொடுக்கணும். அதே கொடுக்காம வச்சிருக்கீங்க, உடனடியாக பங்கு வைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த சொத்துக்களை பெற்று கொடுத்த ஒரு சூழலை பெண்களுக்கு பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்வான், நசீபம் மிம்மா தரக்கல் வாரிதானே ஒரு தப்பாகும். பெற்றோர்கள், அது நெருங்கிய உறவுகள் விட்டு சென்ற அந்த சொத்தில் ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது. அதுபோல பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பெண்களுக்கும் பங்கு இருக்கின்றது. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை மார்க்கம் தெல்ல தெளிவாகவே சொல்லி சொல்லியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை பிரித்து அந்த பங்கை வாங்கி கொடுத்தார்கள். அந்த குழந்தைகளுக்காக வேண்டிதான் அந்த அம்மையார் மன்றாடினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கும் சேர்த்து சொத்தை வாங்கி கொடுத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம், என்ற ஹதீஸை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, ஆரம்ப காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, எங்க போனாலும் கல்யாணம் முடிச்சுக்கிறது. ஒரு வியாபார நிமித்தமா வெளியூருக்கு போயிட்டோம்னா ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறது. குறிப்பிட்ட நாள் வந்து பெண்ணோடு வாழ்கிறது. அது வேலை முடிஞ்சு நம்ம வந்துட்டோம்னா அந்த பெண்ணை அப்படியே அம்மோடு விட்டு வந்துடுறது. அதற்கு பேர் முத்தவக் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர். குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அனுபவித்து
நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவக்க என்று சொல்லக்கூடிய பழக்கத்தை தடை செய்தார்கள். இந்த பழக்கம் கூடவே கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் பெண்கள் தான் அடிமையாக விற்பாங்க. அடிமையாக விட்டு வீட்டுடைய பணிவிடைக்காக வைத்துக் கொள்வார்கள். மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது, ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாருன்னா, ஒரு சத்தியம் பொய் சத்தியம் செய்துவிட்டு அதை முறித்து விட்டால் அவருக்கு பரிகாரம் என்ன? அடிமைகளை உரிமை. என்ன காரணம்? இந்த அடிமை சொல்லக்கூடிய தன்மையை இருக்கக்கூடாத காரணத்தினால், அதையும் குறிப்பாக பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த திட்டத்தையே ஒழித்தார்கள். இந்த அடிமை சொல்லக்கூடிய அந்த தளத்தை நீக்குவதற்காக மார்க்க ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எழுதியிருக்கிறோமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு என்று தனிப்பட்ட எத்தனையோ செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் குறிப்பாக தாய்மார்களை சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ் சொல்வான், 30 மாதங்கள் பெண்கள் கஷ்டப்பட்டார்கள், தாய்மார்கள் கஷ்டப்பட்டார்கள். 30 மாதம் அல்லாஹ் சொல்றான். 30 மாதம் என்ன காரணம்? அந்த குழந்தையை சுமந்த காலங்கள் 10 மாதங்கள், அந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டிய காலங்கள் 20 மாதம், மொத்தம் 30 மாதம் என்பதாக தலா சூர ஷரதா 30 மாதங்கள் தாய் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்லி தந்துவிட்டு அந்த பெற்றோருக்கு உபகாரமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாக்கியம் என்னன்னா, கர்ப்பத்தில் குழந்தைகளை சுமப்பது. இது எந்த ஆண்கள்னாலே முடியாது, பெண்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாக்கியம். தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி குழந்தைக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இது பெண்களுக்கு மட்டுமே அல்லாஹ் நிச்சயமாக வழங்கிய ஒரு சூழலை. எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சாங்கன்னா இது நம்மளால் செய்யவே முடியாது. அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மை. ஆண்களுக்கு எப்போதும் கோபத்தன்மை இருக்கும், ஆனால் பெண்களிடத்திலே அந்த கோபத்தன்மையை மறந்து இரக்கத்தோடு வாழக்கூடிய பழைய விஷயங்களை மறந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை பெண்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே மார்க்கம் பெண்களுக்கு என்று எவ்வளவோ செய்திகளை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு காலகட்டம், அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு. ஜனாதிபதி வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப அவசரமான செய்தி. எப்ப பார்த்தாலும் வீட்டில் மனைவி சண்டை போட்டே இருக்கிறா, சொல்ல கேட்க மாட்டேங்கிறான், அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டே இருக்கிறா, என்ன போனாலும் திட்டிட்டு இருக்கிறா, யாரையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை அப்படின்னு குறை சொல்றதுக்காக வந்திருக்கிறார். அவர் வர்றாரு ஜனாதிபதி வீட்டில். ஜனாதிபதி வீட்டில் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு. என்ன சண்டை தெரியாது, ஆனா உள்ள சண்டை நடக்குது. இவர் பார்த்தாரு, இங்கேயும் அப்படிதான் போல தெரியுது, இங்கேயும் அதே நிலைமை தான் போல தெரியுது. பாவம் ஜனாதிபதி, நம்ம அவர் தெரிவி முறையெல்லாம் பார்த்தா இங்க அறுவடை பரிதாபமா இருக்கு, அவரே சண்டை போட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு வந்தவர் தெரியாம கதவு கட்டினவர் அப்படியே திரும்பி போறாரு. உமரதிவாரம் இந்த செய்தியை பார்த்துட்டாங்க. அவரும் கதவு கட்டினாங்க, யாரும் பார்க்கறதுக்காக வெளியே வந்தாங்க. ஒருத்தர் வேகமா போயிட்டு இருக்கிறாரு, யாருமே கிடையாது. உடனே வெளியே வந்தாங்க. ஜனாதிபதி பணியின் உச்சகட்டம் வெளியே வந்தாங்க. வந்தோடனே தம்பி வாப்பா எதுக்குமா வீட்டுக்கு வந்து கதவு கட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், நான் வந்த நோக்கம் வேற, ஆனால் இங்கே பார்த்தா அனுபவ கொடுமையாக தெரியுது, அதனால் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த வாசு என்ன காரணம் அதை சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்டாங்க. வந்தவங்க அவர் சொன்னார், என் வீட்டில் வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்குது, அக்கம் பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, ஒரு பணிவாக நடக்கிற சூழ்நிலை கிடையாது. அதை குறையாக சொல்லலாம், உங்களை வச்சு ஏதாவது திருத்த சொல்லலாம், உபதேசம் செய்ய சொல்லலாம்னுக்காக வந்தேன். பார்த்தா உங்கள் வீட்டுக்காரமாக உங்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது, அதை பார்த்தா நான் திரும்பி போயிட்டேன். ரொம்ப பரிதாபமாக சொன்னார். என்னை கவனிச்சு பார்க்கும்போது உங்களை கவனிச்சு பார்க்கும்போது நான் பரவாயில்ல கொடுக்கு, நாட்டுக்கே ஜனாதிபதி உங்க நிலைமையே இப்படின்னா அப்படின்னு அவர் யோசிச்சு பேச்ச முடிச்சார். உமரதியா உடனே சொன்னாங்க, ஆண்கள் கவனிக்க வேண்டிய செய்தி, நானும் சேர்ந்துதான், இதையும் சேர்ந்துதான். ஜனாதிபதி உடனடியாக சொன்னாங்க, அப்பா நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய மனைவியை நான் பார்க்கல, நீ எப்படி உன் மனைவியை பார்க்குறியோ, எப்ப பார்த்தாலும் வாய் பேசுறான்,
எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்றா, சொன்னதுக்கு மாற்றமா இருக்கிறா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நான் நினைக்கல. என் வீட்டில் நடக்கிற சண்டை அதுக்காக இல்லை, மார்க்க விஷயங்கள் நடக்கக்கூடிய சண்டை. மார்க்க விஷயத்திற்கு மாற்றமாக நடந்ததுக்கு காரணத்தினால் எனக்கு என்னுடைய மனைவி சண்டை நடந்திருக்கிறவரை உலக காரியத்திற்காக கிடையாது. நான் மனைவி எப்படி பார்க்கறது தெரியுமா? என்னுடைய குழந்தையை பராமரிக்கக்கூடிய ஆயாவாக நான் அவரை பார்க்கின்றேன். என்னுடைய துணிமணிகளை புதைக்கக்கூடிய வண்ணாத்தியாக அவரை நான் பார்க்கின்றேன். என்னுடைய வீட்டு சமையலை செய்யக்கூடிய சமையல்காரியாக அந்த பெண்ணை நான் பார்க்கின்றேன். என்னுடைய பணிவிடையை செய்யக்கூடிய என்னுடைய மனைவியாக நான் பார்க்கின்றேன். இவ்வளவு வேலை நான் ஆள வச்சா நிலைமை என்ன ஆகுது? பெண்கள் வீட்டில் போய் இன்னைக்கு கூலி கட்டுறாங்க எதையுமே ஆண்களுடைய பாடு இருக்காதான். இவ்வளவு நல்ல உணர்வோடு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்புறம் நீ பார்க்க ஆரம்பிச்சா நீ எந்த குறையும் சொல்றது வரமாட்டப்பா. நீ வந்தது மார்க்க விஷயத்துக்கு வரல, உலகத்தினுடைய குறைகளை சொல்வதற்காக வந்திருக்கின்றாய். எனவே அந்த குறைகளை மறுத்து அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களில் மாற்றம் இருந்தால் நீ திருத்துவதற்கு முயற்சி செய் என்பதாக உமர் ரலியல்லாஹு அந்த மனிதனுக்கு உபதேசம் செய்தவுடன் நம்ம ஏன் தேவையில்லாம வந்தோம், தேவையில்லாம நம்மளே வந்து சொந்த காலத்துல செய்ய வச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி அவர் பேசாம போயிட்டார். நான் தெரியாம வந்துட்டேன், என்னுடைய மனைவி நல்லவர்கள் தான். நீங்க சொல்லும் போது பார்க்கும்போது என்னுடைய மனைவி நல்லவர்கள். நான் இவரை அப்படி ஒரு பார்வையில பார்க்கல, என் பார்வை வித்தியாசமான பார்வையா இருந்துச்சு. என்னைக்குமே மனிதனுடைய கண்ணு இருக்க, கண்ணு ஒரு வித்தியாசமான கண்ணு. லைலா மனிதனும் கதையை அடிக்கடி கேட்டிருப்போம். லைலா எப்படிப்பட்ட அவ்வளோ அழகின்னா உலகத்திலேயே கண்ணங்களில் நிறம்னா லைலா தான். உலகத்திலேயே ரொம்ப கண்ணங்களில் ஒரு நிறம் இருக்குதுன்னா லைலா தான். ஆனால் அந்த மனிதன் எப்போ பார்த்தாலும் சரி லைலா லைலா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க அத்தா காபா கூட்டு போனாங்க. காபா கூட்டு போய் பையனை எப்படியாவது நம்ம திருத்த வச்சிடணும், அந்தாண்ட மதிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு கூட்டு போனாரு. காபாவுக்கு போனாரு. காபாவை சுத்திட்டே வந்தாரு, தவாப் செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு. காபாவுடைய திரையை பிடிச்சாரு. பிடிச்சா அது வந்து தேடி தேடி வந்தாரு மதினம். அத்தா பார்த்தாங்க, பரவாயில்ல பையன் திருந்திட்டாரு, பையன் அந்த லைலாவை மறந்துட்டாரு, அல்லாத அது கேட்டிருக்கிறாரு, நல்ல குணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அவர் துவாதான் கேட்டு வெளியே வந்த உடனே மதினோட கூப்பிட்டாரு, மகனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேட்டாரு, அப்பா அல்லாட்ட என்னப்பா துவா கேட்டேன், இவ்வளவு உருக்கமா அது துவா கேட்டியப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, காபாவுடைய திரையை பார்த்தேன், கருப்பு கலரா இருந்துச்சு, அந்த லைலாவுடைய யானை வந்துச்சு. லைலா தேடிட்டே கிடைக்கல, இந்த காபாவுடைய திரையை பிடிச்ச உடனே இதுதான் லைலா என்பதாக நினைத்து எனக்கு அவருடைய ஞாபகத்தின் மிகுதியாக நான் ஆரம்பித்து விட்டேன் என்பதாக அவர் சொல்றார். அப்ப யதார்த்தமா மனுஷனுடைய கண்ணுக்கு என்ன தெரிகின்றதோ அவருடைய சிந்தனைக்கு தோதுவாக கண்ணில் தெரியும் காட்சிகள் தான் வெளிப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். இது என்னாச்சுன்னா உலகத்தில் நாம் எப்படி நம்ம மனைவியை பார்க்கிறோமோ அப்படித்தான் அவர் இருப்பார். நம்ம பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருந்துச்சுன்னா அங்கேயும் அதே நிலைமை தான். அதே லைலா வந்து இந்த மதியம் ரொம்ப அளவுக்கு நேசிக்கிறார். ஒரு காலகட்டம், அந்த காலத்திலே வாழ்ந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா, அவருக்கு ஒரு மன்னர், பெரிய பேருதலான ஒரு சீனியரியான மன்னர். அந்த மன்னருக்கு ஒரு ஆசை, இந்த மஜ்னூன் இந்த அளவுக்கு லைலா மேல அளவுக்கு பாசத்தை வச்சிருக்கிறாரு, அப்ப அந்த பெண்கள் எவ்வளவு அழகாக இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் சொன்னாரு, எப்படியாவது லைலாவை கூப்பிடுவாங்க, அப்படியே அந்த பையனை அந்த பெண்ணோடு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வர வைக்கிறார். அறுபது பெண்ணை பார்க்கலாம், அந்த பெண்ணை அவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு பார்க்கலான்னு வர வைக்கிறாரு. வர வச்சு பார்த்த உடனே ஒரு இருக்கிட்டார். உலகத்திலே இதை விட கருப்பான கலரில் கிடையவே கிடையாது, அவ்வளவு கருமையான நிறம் லைலா. இந்த லைலாவை பார்க்கறது மற்றொரு இவ்வளவு ஆசையா அறிஞ்சிட்டு இருக்கிறாரா, வேற பெண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய வேதனையோடு பார்க்கக்கூடிய பார்வை. இப்படி பார்க்கும்போது மந்திரி பக்கத்தில் வந்து சொன்னாரு, மன்னரே, ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, நீங்க பார்க்கக்கூடிய இந்த கண்ணை கழட்டி விட்டு அந்த மஜ்னூனுடைய கண்ணை நீங்கள் மாட்டிக்கொண்டு அந்த லைலாவை பார்த்தால் அந்த கண்களுக்கு அழகாக தெரியும். குடும்பத்தில் வாழ்றது முக்கியம் இல்லை,
நம்ம நல்ல கண்ணோடு நல்ல பார்வையோடு பார்க்கும் நேரங்களில் எல்லாமே நல்லதாக தெரியும். குறையான கண்ணோடு பார்க்கும் நேரங்களில் எதை பார்த்தாலும் குறையதான் தெரியும். எனவே மார்க்கம் மிகப்பெரிய உச்சகட்டமான இடங்களை பெண்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. மார்க்க விஷயங்கள பொதுவாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி 2 சாட்சி தேவை. அது பெற விஷயமா இருக்கட்டும், 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த விஷயமா இருக்கட்டும், சாட்சி வந்துச்சுன்னா திரும்ப முடித்து வைக்கின்றோம் 2 சாட்சிகள் தேவை. திரும்ப ஒப்பந்தம் செய்கின்றோம் 2 சாட்சிகள் தேவை. 2 பேருக்கு கொடுக்கல் வாங்கல் அதுல 2 சாட்சிகள் தேவை. ஆனால் மார்க்கம் வித்தியாசமான சாட்சிகளை சொல்லித் தருகிறது. ஒரு பெண்ணை இட்டி கட்டி விட்டார், ஒரு பெண்ணை அவதூறாக பழி போட்டு விட்டார், அந்த பெண்மணி நல்ல பெண்மணி, எந்த தப்பையும் பண்ணல, அந்த பெண்ணை பார்த்து அவர் தப்பு பண்ணிட்டா நம்ம சொல்லிட்டோம்னா மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். எப்பவுமே செய்யணும்னா 2 சாட்சி தேவை. இன்னைக்கு எப்படி மாறுதுன்னா 4 சாட்சிகள் தேவை என்பதாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. 4 சாட்சி எங்கே தேர்றது வழியே கிடையாது. 4 சாட்சி கிடையாது, கொண்டு வர முடியல. ஒரு பெண் தவறு செய்து விட்டால் அப்படி பழி போட்டிருக்கிறார், ஒரு சாட்சியை கொண்டு வர முடியலையே, என்ன செய்யறது? அப்ப நான் சொன்ன செய்தி உண்மையா பொய்யா நிரூபிக்கணும், வலுப்படுத்தணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் மேல சத்தியமா இந்த பெண்ணு தப்பு பண்ணலாம். அவ ஒருவேளை உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது உண்டாகட்டும். 3 தடவை சொல்லணும். அவ உண்மை பேசி இருந்தால் அதனுடைய சாபம் எனக்கு உண்டாகும். நான் போய் பேசியிருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் அந்த பெண்ணுக்கு உண்டாகும். மார்க்கம் எவ்வளவு கடுமையான வார்த்தையாக சித்தரித்திருக்கிறது என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். பெண்களுக்கு என்ன உரிமையை தெரிஞ்சிருக்கு. சரி, ஒருவேளை இவன் சாட்சியை கொண்டு வர முடியல, இவரால் நிரூபிக்க முடியல, ஆதாரத்தோடு சொல்லவும் முடியல, நான் யோகியன், நான் அந்த பெண்ணு தப்பு செஞ்சு உறுதியா சொல்றேன் அப்படின்னு இவர் சத்தியம் பண்றவங்க தைரியம் இருக்கு. இப்படி ஒரு காலகட்டம் வந்து விட்டால் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது 80 கசைகளை அவருக்கு அடிக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு 80 கசைகளை கொடுக்க வேண்டும். 80 கசைகளை சவுக்கார அடிக்கிறது. சவுக்கார அடிச்சா மனசு நடக்கிறாகும், அதுக்கு செத்து போயிடுவான். அவனுக்கு மட்டுமல்ல, பெண்களை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய இன்னொருக்கும் தண்டனையாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அவனை பார்த்து நீ படிக்கிறப்பா, நீ யாரை பார்த்து அவதூறு சொல்லிவிடாதே. விபச்சாரம் குற்றம் சாட்டக்கூடிய அந்த நேரத்திலே இப்படியெல்லாம் பெண்களோடு வாழ வேண்டும், பெண்களை பரிசுமத்தி விடக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான செய்திகளை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி தருவார்கள், போர்க்களத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, போர்க்களத்துக்கு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க, சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். போருக்கு போகும்போது வயோதிகமானவர்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, மரம் செடி கொடிகளை வெட்டக்கூடாது, நீர் தரக்கூடிய நீர் ஆதாரங்களை சேதப்படுத்தக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது. எங்க பெண்களை ஏன் கொல்லக்கூடாது? ஒரு ஆணை கொள்றவன் பெண்ணையை கொல்லக்கூடாது. பெண் பலகீனமானவர்கள், ஒன்றும் அறியாத அப்பாவிகள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை போருக்காக அழைத்து செல்ல மாட்டார்கள். இன்னைக்கு நேரம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் வந்துருச்சுன்னா முதல்ல நிற்கிறது பெண்கள் தான் இருக்கிறாங்க. என்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், மார்க்கம் எப்படி அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. போருக்கு அனுமதி கிடையாது. போருக்கே தடுத்திருக்கக்கூடிய மார்க்கத்தை ஆர்ப்பாட்டத்திற்கு பெண்களை அழைத்து சென்றார். என்ன மார்க்கத்தை கேட்கிறேன்? அதான் சொல்ல, நான் தான் கேட்கிறேன், நான் தான் 100% உண்மையான முஸ்லீமோ, மற்றவனா முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? வெளியிடுகிறதே. எனவே மார்க்கம் தடுத்திருக்கிறது, பெண்களை போருக்கு அழைத்து செல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை போருக்கு அழைத்து செல்வார்கள் சில நபர்களை. என்ன காரணம்னா, யாராவது காயம் பட்டாங்கன்னா அவர்கள் வைத்தியம் செய்வதற்காக அழைத்து செல்வார்கள். போரிலே கலக்கக்கூடிய மக்களுக்கு உணவை தயாரிப்பதற்காக அழைத்து செல்வார்கள். அவங்க ஒரு ஓரமாக குளிராக வச்சிருப்பாங்க. போரிடுவதற்கு போரிடுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்ல மாட்டார்கள் என்பதை நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, நேரத்தினுடைய அருமையை கருதி ஒரே ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன்.
அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார். பெண்கள் எப்படி உயர்வானவர்கள் என்பதுதான் தெரிஞ்சுக்கிறோம். பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த செய்தியை அல்லாஹ் திருமறை மூலமாக சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொல்லிட்டான், ஆண் பிள்ளையே பிறக்கக்கூடாது, பிறந்தா திருமணம் கொண்டுருவான் அப்ப திருமணமாக சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், அம்மா இந்த குழந்தைய ஒரு பெட்டியை செய், அந்த பெட்டியை செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள மூசாவை வச்சு அந்த லைன் விட்டுன்னு அல்லாஹ் மைய வச்சுட்டான். பெண்கள் தானே, கனியில கூட எப்படி போகும், கனி உள்ள முங்கிருமா, எங்க போய் சேரும், யார் எடுப்பாங்க ஒண்ணுமே தெரியாது. இந்த அம்மா மனசுலாம் பதறது, பெற்ற காய் பதறுகின்றார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, உடனடியாக நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹ் சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு பெண்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும். எதை செய்யணும் அல்லாஹ் சொல்லிட்டா செய்யணும், அதை மாற்றிக்கிறதே வரக்கூடாது. உடனே பெட்டி செஞ்சாங்க, குழந்தைய வச்சாங்க, ஆட்களை விட்டுட்டாங்க, நைட்டு விட்டுட்டாங்க. இந்த குழந்தை எங்க போகுது பார்க்கறதுக்காக மகளை பின்னாடி அனுப்புறாங்க. அது எங்க போகுதுன்னா யார் எதிரியோ அந்த திறமையே போகுது. திறமைய அனுமதிக்குள்ளாகவே அந்த நைநதியிலே அந்த குழந்தை சென்று கொண்டிருக்கிறது. தாய்க்கு அப்படி ஈட்டி வச்சு குத்துறமா இருக்குது. நம்ம யாருக்கு பயந்து நம்ம பெட்டியை செஞ்சு அல்லாஹ் சொல்றதுக்காக நம்ம அனுப்புறோமோ அதே குழந்தை அந்த அர்ப்பணிப்புல போகுது. என்ன ஆகுமோ தெரியலையேன்னு பதறாங்க. பதறக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தையை அதே பிறவும் எடுத்து குழந்தையாக வளர்க்கின்றார். தாய்மனம் பதறுகின்றது, பயம் இருக்கின்றது. இருந்த போதிலும் அல்லாஹ் சொன்னார் என்ற காரணத்தினால் அதற்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த பிறவுடைய அரண்மனையிலே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். பிறவு மூலமாக அவருக்கு எந்த சேதமும் வரவில்லை என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறது. பெண்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அழுத்தமான செய்தி, ஈமானில் வலு வேண்டும். எந்த நேரத்திலையும் ஈமானுடைய உறுதியை தளரவிடக் கூடாது. பெண்கள் தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை தாயாக, தாரமாக, குழந்தை சகோதரியாக 3 வகையாக பிரித்து 3 கட்டத்திலேயும் உயர்வை பேர வேண்டும், ஒழுக்கத்தை பேர வேண்டும், மார்க்க விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வாழும் நேரங்களில் தாயாக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் நிம்மதியையும் அல்லாஹ் தருவான். இதற்கு நேர் மாற்றமாக வாழும் நேரங்களில் அல்லாஹ் நிம்மதியை கெடுத்து வருகின்றான் என்பதை கவனத்திலே வைத்து வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் சொன்ன அந்த வழியிலே நடந்து அதன் மூலமாக இம்மை வறுமையிலையும் நிறைவான வெற்றியை பெறக்கூடிய சாலிஹீன்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் தாய்மார்களையும் அவர்களிடத்திலே வளர்ந்த நம்பவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை முழுமையாக கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான முகப்பத்தை பெற்று வரக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் தியாகக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நனவிலையும் கண்டு வைக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற அந்த உயர்வான நிறைவான கூட்டத்தை நம்மையும் தியாகக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இம்மை வறுமையின் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்து இம்மை வறுமையின் எல்லா துன்பங்களிலும் அல்லாஹ் பாதுகாத்து நபிமார்கள், சித்தியங்கள், சோதராக்கள், சாலிஹீன்களோடு உயர்ந்த சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே செல்லக்கூடிய நல்ல நசீபை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மை பிரிந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவானாக.
वाखिर दवाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। सल्लल्लाहु